எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, சிவனின் அம்சமான கால பைரவரை இப்படி வழிபட்டால் இப்படியெல்லாம் நல்லது நடக்குமா? ஏன் இந்த கால பைரவர் வழிபாடு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ரொம்பவே சக்தி வாய்ந்த சிவனினுடைய ருத்ர வடிவமான கால பைரவரை எந்த நாளில் வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் கால பைரவரை வழிபட தொடங்கினாலே நிச்சயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகிடுங்க, பயம் விலகிடும், தைரியம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, நீண்ட ஆயுளுக்கோ செல்வத்துக்கோ அதிபதியான இந்த கால பைரவரை எந்த முறையில் வழிபடலாம்? வீட்டில் கால பைரவருடைய படத்தை வச்சு வழிபடலாமான்னு சந்தேகம் இருக்கும். கால பைரவர் வழிபாட்டினுடைய முழு பலனையும் தெரிஞ்சுக்க இன்னைக்கான வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சிவனுடைய பார்த்தீங்கன்னா ருத்ர வடிவம் தாங்க இந்த கால பைரவர். ஆதி பைரவர், சொர்ண பைரவர், உக்ர பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு உள்ளிட்ட பல வடிவங்கள் இருக்குங்க இந்த பைரவருக்கு. பல கோவில்களும் பைரவர் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் முக்கியமாக நீங்கள் பைரவரை தரிசிக்கலாம். நாய் தாங்க பைரவருடைய வாகனம் என்பதால் நாயை பைரவரின் அம்சமாக கருதி வழிபடக்கூடிய தலங்களும் இன்னும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கால பைரவர் தாங்க சனியின் குருவாகவும் 12 ராசிகளில் 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவ கிரகங்கள்னே கால அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வம் இவன் மட்டும்தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 64 பைரவ ரூபங்கள் இருக்குதுங்க. இந்த பைரவரை எப்படி வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பைரவ வழிபாடு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பைரவர் தாங்க சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர். பைரவர் தான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல்ல 5 தொழில்களையும் செய்யக்கூடிய ஒரு தெய்வம். இவருக்கு 5 தீபங்கள் வச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்ய தொடங்கினாலே காலத்தால் தீர்க்க முடியாத எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் இந்த பைரவர் தீர்த்து வைப்பார். சிவாலயங்களில் முதல் வழிபாடு எப்படி விநாயகருக்கோ இறுதி வழிபாடு இந்த பைரவருக்கு தான். காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய பைரவர்னா பயத்தை நீக்கக்கூடியவர், அடியவங்களுடைய பாவத்தை நீக்குபவர்னு பொருளுங்க. பைரவரை நம்ம வழிபட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தேதி ரொம்பவே சிறப்புங்க. இருந்தாலும் அனைத்து நாட்களிலும் இந்த பைரவரை வழிபடலாம். ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களுமே நீங்கள் பைரவரை வழிபட சிறப்பான நாள் தான். இருந்தாலும் இந்த வளர்பறை நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி தேதி, தேய்பிரை நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி தேதி ரொம்பவே சிறப்புங்க. இவரே விசேஷ பூஜைகள் செய்யாமல் மனதார நீங்கள் அழைச்சாலே உடனடியாக ஓடி வந்து பக்தர்களுடைய பார்த்திங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வம்னா இந்த பைரவர் தான். இந்த பைரவரை வழிபட தொடங்கினாலே எந்த மாதிரியான பிரச்சனைகள் விலகும்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக தோஷங்கள் இருந்தால் இந்த பைரவருக்கு நீங்கள் செவ்வரளி மாலை கட்டி 9 வாரங்கள் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து வழிபட நவகிரக தோஷங்கள் விலகும். அதே போல் வறுமை வாழ்க்கையில் இல்லாத சூழ்நிலை வேண்டும்னா தேய்பிரை அஷ்டமி நாட்களில் மாலை நேரத்தில் வில்வமோ வாசனை நிறைந்த மலர்களால் அஷ்டோந்திரம் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. அதே போல் இழந்த செல்வத்தை திரும்ப பெற வேண்டும்னாலும் 11 அஷ்டமிகளில் பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இந்த பைரவ தீபம்னு பார்த்தீங்கன்னா மிளகை சீர் மூட்டையாக கட்டி நெய்யிலேனா நல்லெண்ணெய் இட்டு நெய் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு பைரவ தீபம் தாங்க. சனி தோஷம் நீங்கள் பைரவருக்கு 9 சனிக்கிழமை நாளில் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. அதே போல் திருமண தடை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம். அடுத்தபடியாக வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் இல்லைன்னா 108 காசுகளை கொண்டு அர்ச்சித்து வழிபட்டுவாங்க. இந்த காசுக்களை நீங்கள் வீட்டில் பணப்பெட்டியில் வைக்கக்கூடிய இடத்துல வச்சாலே வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு பஞ்சபூதங்களை அடக்கி ஆள்வதால் இவருக்கு கோவிலில் பஞ்ச தீப எண்ணெயை ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்றி வழிபட வேண்டுங்க.
இந்த பஞ்சு விளக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 அகல் விளக்கை எடுத்து அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி, நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய்ன்னு 5 வகை எண்ணெய்களை ஊற்றி பார்த்தீங்கன்னா, பஞ்சு திரி இட்டு தீபம் ஏற்றுவதுங்க. இதில் ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெயாய் ஊற்றி பஞ்சு திரி இட்டு தீபம் ஏற்றிய பைரவருடைய மந்திரத்தை 17 இல்லை 27 என்னும் முறையில் உச்சரித்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். அதே போல் இந்த எந்த நாளில் வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா, பைரவஷ்டகம் வசிப்பது உள்ளத்திலும் உங்களுக்கு எண்ணத்திலும் ஒரு நல்ல விஷயங்களை விதைத்திடுங்க. நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள பெருகி இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போக செய்யும். அதே போல் வீட்டில் சுபிச்சம் உண்டாகும். இந்த பைரவரை வழிபட தொடங்கினாலே வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை, பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லை, வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், தனலாபம், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் இல்லைனா வடை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல நீங்கள் பைரவருக்கு இந்த வடைமாலை சாற்றி வழிபடலாங்க. இன்னும் கூடுதல் பலன் உண்டு. பணம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துடும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பைரவரை பார்த்தீங்கன்னா எப்படி வழிபடலாம், எந்தெந்த நாளில் வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பைரவரை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபட தொடங்கினீங்கன்னா ராகு காலத்தில் வழிபட்டால் வடைமாலை சாற்றியும் ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா பண பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனை தீரும், திருமண தடை நீங்கிடுங்க. அடுத்தபடியாக திங்கக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு நீங்கள் வில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சனை செய்து வழிபட்டால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும். சங்கடார சதுர்த்தி தினங்களில் நீங்கள் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து புனுகு சாத்தி சந்தன காப்பு செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் விலகிடும். அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா இழந்த பொருள் திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்குங்க. அதே போல் புதன்கிழமை நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா வீடு மனை பூமியில் லாபம் கிடைக்கும். அடுத்தபடியாக வியாழக்கிழமை நாளில் பைரவருக்கு மனதார விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பில்லி சூன்யம் ஏவல் விலகி நன்மைகள் உண்டாகும். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பைரவருக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான செல்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க. அதே போல் சனிக்கிழமை நாளில் பைரவருக்கு குரு பகவானுக்கு அதிபதி தான் இந்த சனீஸ்வர பகவான். அதனால் சனிக்கிழமையில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்தால் 7.5 சனி, அஷ்டம சனி, அஸ்தாஷ்டம சனின்னு எந்த சனி ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பிரச்சனைகளும் நீங்கிடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கேட்டதையெல்லாம் தரக்கூடிய தெய்வம் தான் இந்த கால பைரவர். குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் இந்த கால பைரவருங்க. அதனால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவரை வழிபட தொடங்கினாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கன்னு சொல்லுவாங்க. பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் கேட்டவரை அப்படியே கிடைக்குமா. பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய இந்த ஒரு பரிகாரத்தை முறையாக பைரவருக்கு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கள் தொழிலில் தடை, வியாபாரத்தில் தடை, உத்தியோக தடை, வருமான தடை, எத்தனை விதமான தடைகளாக இருந்தாலும் நீங்கிடும். இந்த ஒரு வழிபாட்டினை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி அன்று வீட்டு இரவு நேரத்தில் பைரவ வழிபாடு செய்யுங்க. முதல் பௌர்ணமி அன்று இரவு 8 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி வச்சு அவல் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து வழிபடுங்க. பாலும் தேனும் பழமும் உளுந்த வடையினை கூட படைக்கலாம். 9 பௌர்ணமிகளிலும் அவல் பாயாசத்தை கட்டாயம் நைவேத்தியம் படைக்க வேண்டும். இந்த அவல் பாயாசம் பைரவருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பொருள். இதனை கொண்டு படைத்துட்டு பைரவருக்கு வில்வ இலைகளை பயன்படுத்தி அர்ச்சனை செய்து வழிபடுங்க. வில்வ இலைகளால் அவர்களுக்கு அர்ச்சனை செய்யணும். அப்படி அர்ச்சனை செய்யும்போது பைரவருடைய மூல மந்திரத்தை உச்சரித்து கொண்டே செய்யுங்க. பைரவருடைய சொர்ணகர்ஷண பைரவராக இருப்பதால் வெள்ளி திங்கக்கிழமையில் சத்தியகால வேளையில் பைரவஷ்டகம் படிப்பது செல்வ செழிப்பு அதிகரிக்குமா. எனவே இந்த அஷ்டாங்கத்தை வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துட்டு 18 முறை நீங்கள் பௌர்ணமிகளில் வாசித்து வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும், செல்வ செழிப்பு உண்டாகும். தொழில் விருத்தி பெற சொர்ணகிருஷ்ண பைரவரை வழிபடுங்க. பகைவர்கள் தொல்லை நீங்கள் கால பைரவரை வழிபடுவதும் சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும். இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.